தினமும் ஒரு கட்சி என்ற முறையில் நேற்று தேமுதிகவை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பாமகவோட நிலை எப்படின்னு பார்ப்போம். அவர்கள் கூட்டம் முடிந்த பிறகு அறிவித்திருந்தார்கள், தேசிய நலனிலும் மாநில நலனிலும் அக்கறை உள்ள கட்சியோடு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டு கட்சி தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று பாஜகவோடு கூட்டணி சேரலாம், அல்லது அதிமுகவோடு கூட்டணி சேரலாம். இதில் பாஜகவை எடுத்துக்கொண்டால் மத்திய நலன் மட்டுமே, மாநில நலனில் அக்கறை இல்லாதவர்கள். அதிமுகவை எடுத்துக்கொண்டால் மாநில நலனை அக்கறை கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். தேசிய நலனில் அக்கறை கொள்ள முடியாதவர்கள் இப்போது உள்ள சூழ்நிலையில். அப்படி இருக்க ஒரு குழப்பமான முடிவாக தான் அறிவித்திருக்கிறார். ஆனாலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை. முதலாவதாக பாஜகவோடு கூட்டணி சேருவதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவுக்கு தென் மாநில பகுதிகளில் ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது, வட மாநில பகுதிகளிலும் மத்தியிலும் அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை. பாமகவை எடுத்துக்கொண்டால் வட மாநிலங்களில் முழுமையான அவர்களுக்கென்று ஒரு ஓட்டு வங்கி உள்ளது. தென் மாநிலங்களில் சுத்தமாக ஓட்டு வங்கி இல்லாத ஒரு கட்சி பாமக. ஓசூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், திண்டிவனம், அரக்கோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இப்படி இவ்வளோதான் அவர்களின் செல்வாக்கு உள்ள பகுதிகள். ஆனால் நிலையான ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி. 5.6 சுழியம் என்ற அளவில் ஓட்டு வங்கி அவர்களிடம் நிலையாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் பாஜகவோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருந்தாலும் கம்மி தான். ஏன்னா ஒன்று, பாஜகவோட கூட்டணினா ஒரு மேலவை உறுப்பினர் ஆகும் வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். பாமக, தேமுதிக மற்றும் பிஜேபி இணைந்தால் கூட வாய்ப்புகள் இல்லை, ஓட்டு வங்கி வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மேலவை உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் இணை அமைச்சராக, மத்தியில் இணை அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது, மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால். அதை விடுத்து மற்ற வகைகளில் எதுவும் இல்லை. கேஸ் ஒன்று இருக்கிறது, அன்புமணி அவர்கள் மீது கேஸ் ஒன்று இருக்கிறது. மிரட்டல் விடுக்குமாயின் பாஜக அன்புமணி பணிகிறாரா அல்லது எதிர்க்கிறாரா என்பது அவர்களுக்குள்ளாக நடக்கும் பிரச்சனை. வெளியில் அவ்வளவாக தெரியவில்லை. அவர்கள் கூட்டணி முடிவை பொறுத்து அதன் வேகம் இருக்கும். இவைகளை தவிர்த்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த முக்கியத்துவமும் இருக்காது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால். இது ஒரு காரணம். மேலும் ராமதாஸ் ஐயா அவர்கள் மிகுந்த மதிப்புடையவர். 1000 தான் இருந்தாலும் சமூக நீதி, வன்னியர்களுக்கான தொடர் பயணம், இதில் ஒரு மதிப்புமிக்க தலைவர், பெரும் தலைவர்களோடு பயணத்தை மேற்கொண்டவர். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மரியாதை மிக்கவர் தான், அதிலும் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தளவு அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரா? அவர் யாருக்கும், அவர் கட்சியில் உள்ள அனைவருமே தூக்கி எறிந்து விட்டார், மரியாதை கொடுப்பதில்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பாமக அங்கு சென்றால் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகம்தான். அண்ணாமலை அவர்கள் மதிக்க மாட்டார் என்பதே எனது கணிப்பு. இது ஒரு சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் பாமக செல்வது சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக அதிமுகவோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்த்தால் அதிமுகவும் பாமகவும் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம், அது நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இருவருமே வடக்கு பக்கத்தில் பலமாக இருக்கிறார்கள். தென் மாநிலங்களில் பலவீனமாக இருப்பது அது அதிமுகவின் பிரச்சனை. பாமகவை பொறுத்தவரைக்கு வடக்கு பக்கம்தான். அங்கே அதிமுகவும் பலமாக இருக்கிறது, பாமகவும் பலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்பி சீட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு சில தொகுதிகளை வெற்றி பெற பாமகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பாமக அதிமுகவோடு செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டால் அதிக சீட்டுகளை பெறுவது முக்கியமல்ல. பாமகவிற்கு அதிக சீட்டுகளை பெற்று அதில் தோல்வி அடைவதை விட குறைந்த சீட்டுகளை பெற்று அதில் வெற்றி பெற்று காண்பிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்படி சில தொகுதிகள் இருக்கின்றன. அரக்கோணம், திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி, இப்படி கடலூர், இதை போன்ற வலுவான தொகுதிகள் இருக்கின்றன. அதனால் ஒரு 5 சீட்டுக்குள்ளாக பெற்றாலே போதுமானது. அதில் மிகுந்த கவனம் எடுத்து வெற்றி பெற்று காண்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த தேர்தல்களில் அதிமுக ஓட்டும் பாமக ஓட்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்பட்டு விழுந்ததாக தெரியவில்லை. அது என்ன பிரச்சனை என்று கணித்து அதை களை எடுத்து விட்டால் 2 கட்சிகளுக்குமே நல்லது. 2026 தேர்தலிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 5 சீட்டுகள் பெற்றால் போதுமானது. 7, 8, 9 என்று பெற்றுக்கொண்டு அதில் தோல்வி அடைவது அவ்வளவாக பொருத்தமாக இருக்காது. இரண்டாவது, இந்த போன முறை திண்டுக்கல்லில் ஒரு சீட்டை அளித்தார்கள் பாமகவுக்கு. அதை போன்ற வெற்றி பெறாத தொகுதிகளில் எண்ணிக்கையை காட்டுவதனால் ஆகப் போவதில்லை.
தென் மாவட்டங்களில் கொடுக்கப்படும் சீட்டுகளை நிராகரித்து அதற்கு குறைந்த தொகுதிகளை போட்டியிடலாம் என்பது எனது கருத்து. இப்படியே அதிகமாக தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டுமென்றால் வடபகுதியிலேயே போட்டியிடலாம். அது வெற்றிக்கு உதவாது. ஆனால் இந்த ஓட்டு சதவிகிதத்தை உயர்த்தி காட்டும். தனியாக நின்றபோதே 5.60 என்ற அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பொது ஓட்டுகள் கிடைப்பது சிரமம்தான். அதிமுக ஓட்டும், பாமக ஓட்டும் மற்றும் அதன் இதர உதிரி கட்சிகள் இணைந்து அதன் ஓட்டுகள் தான் கிடைக்கும். அதனால் அதிக ஓட்டுகளை இவர்கள் தனது சதவிகிதத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாமகவுக்கு அவர்கள் ஓட்டு சதவிகிதத்தை நிரூபித்து காட்டுவதை விட வெற்றியை நிரூபித்து காட்டுவதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் பாமக கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது. ஆனால் கட்சி மாறிக்கொண்டே இருந்ததால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியுடன் மாற்றி மாற்றி கூட்டணி அமைந்ததால் அது பின் மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி பின் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகிறது. ஒரு சிறு சிறு வெற்றிகளையும் சந்தித்து வருகிறது. இதன் பிறகாவது பாமக சுதாரித்து கொண்டு குறைந்த தொகுதிகளானாலும் வெற்றியை நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு நம்பிக்கையான ஒரு நிலை ஏற்படும். அதற்கு அந்த கட்சியினர் சரியான முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.